வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மேஷ ராசிக்கு ஜூலை மாத பலன்கள். பொதுவா மேஷ ராசிக்காரர்கள் எப்பயும் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வேகம் வேறு எந்த, அதாவது மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மட்டும்தான் அந்த வேகம் அதிகமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கு. பொதுவாக இந்த மேஷ ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தின் பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, ராசிநாதனான செவ்வாய் பகவான் 1ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்து, அதாவது ராசிக்கும் 8ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ராசிநாதன் செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்திலிருந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கிறார். இதனால ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பண விஷயங்கள் தாராளமாக வந்து போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் காது மூக்கு தொண்டையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தேவையில்லாமல் வாய் கொடுத்து சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ராசிநாதனுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 3வது பாவத்தில் இருப்பது மிக சிறப்பான தன்மை. சூரியனுடைய தன்மை அற்புதமாக செயல்படும். அதாவது வீரிய ஸ்தானத்தில் ஒரு வீரியமான கிரகம் அமர்ந்திருக்கிறதுல நல்ல தைரியம் இருக்கும். இதுவரைக்கும் இதை பற்றி எதுவும் யோசனை பண்ணாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி சாதாரணமாக போனாலே சரியாகக்கூடிய தன்மை அமையும். அதே போல 4வது பாவத்துல 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் சம்பந்தப்பட்ட புதன் பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் சாரமாகி இந்த 4ஆம் இடத்துல இப்ப இருக்கிறது புதன், குரு, சுக்கிரன். இந்த 3 கிரகங்கள் கூட்டமைப்பு இருக்கிறதுனால இந்த கூட்டமைப்பு ஒரு நல்ல கூட்டமைப்பு தான். குரு உங்களுக்கு பொதுவா லக்கணத்துக்கு 4ஆம் பாவம், அதாவது ராசிக்கு 4ஆம் பாவத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவா தான். உங்களுக்கு திரிகோணாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று அற்புதமான நிலையில இருக்கிறதுனால தாராளமாக பணப்புழக்கம், வீடு வாகன வசதிகள் ஏற்படுத்துறதுக்கான தன்மைகள் ஏற்படலாம். சில பேருக்கு ரொம்ப நாளா விற்காத மனைகள், வீடுகள் இதெல்லாம் விற்று வேறு புதிய மனைகள், வீடுகள் வாங்குறதுக்கான சூழல்கள் அமையும். பணம், பொருளாதாரம் நல்ல அமைப்போட இருக்கும். புதுசா வாகனங்கள் வாங்கலாம்னு யோசனை பண்ணியிருந்தா கண்டிப்பாக வாங்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வரும். அதுபோல கேது 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, பொதுவா கேது 5ஆம் பாவத்தில் இருப்பதனால் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக தன்மையில இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கான கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் பெண் குழந்தைகள் பிறந்து வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் செய்து கொடுக்கக்கூடிய தன்மையை கேது பகவான் அமைத்து கொடுப்பார். அதே போல 4ஆம் இடத்துக்கான ராசிநாதனான சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கிறதுனால பொருளாதாரத்துல வளர்ச்சியும் வாய்ப்புகளும் நிறைய கொடுக்கக்கூடியதாக அமையும். அதுபோல இந்த ராகு 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த மதுபானங்கள், இந்த துறையில இருக்கக்கூடியவங்க அல்லது அரசாங்க துறையில வேலை செய்பவர்களுக்கான பெரும்பகுதியான பணங்கள் உள்ள வந்து சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்கும். அதாவது 10-11க்கு அதிபதியான சூரியன் சனி பகவான், 10-11க்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இது 7 சனியாக கருதப்பட்டாலும் இவர் தொழிலை விருத்தி செய்யறதுக்கும் பொருளாதாரத்தை வளப்படுத்துறதுக்கும் புதிய புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான முதலீடு போடுவதற்கான காலங்களாக இருக்கும். அதாவது வீடு கட்டுறோம்னா அதுக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கான செலவாகும். அது செலவில்லை, அது மூலதனம். அந்த மாதிரி மூலதனமான விஷயங்கள் செய்யறதுனால சனி பகவான் உங்களுக்கு மிக நல்ல நல்ல செயல்களை தான். சில பேர் பயமுறுத்துவாங்க, ஐயோ 7.5 சனி வந்துட்டா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 7.5 சனி இப்போ 12ஆம் பாவத்தில் இருக்குது உங்கள் ராசிக்கு. இது உங்களை மூலதனமாக செயல்பட வைக்கும். பொருளாதாரத்தை முடக்கி இருந்தாலும் தொழிலின் மூலதனமாவோ அல்லது லாப நோக்கத்திற்கான மூலதனமாகவோ வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான மூலதனமாகவோ அமைகிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை தரும். இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். சின்ன சின்னதை மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். வாய் தேவையில்லாத பேசுறது, அதுபோல இந்த நீர்நிலைகளுக்கு போய் குளியல் போடுறது. இன்னைக்கு இது குற்றால சீசன் வேற. அங்கே போயிட்டு கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்சமா இருந்துட்டு வர்றதுக்கான முடிவுகளெல்லாம் பண்ணணும். மேஷராசிக்காரர்கள் அற்புதமாக இருக்கும். இந்த மாசம் மிகவும் இனிமையாக அமையும். வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லதே நடக்கும்.